அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் நாளொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 40வது நாள் 40வது பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழி 18வது பாசுரம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். மண்ணும் மலையும் கடலும் உலகேலும் உண்ணும் இறந்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு மன்னம் எழில்கொள் மகரக்குலைவை திண்ணம் இருந்தவா காணீரே சேயிலையீர் வந்து காணீரே. இப்படி தான் பாட்டு முடியுது. வாங்க எப்பயும் போல் பாட்டுக்குண்டான வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். மண்ணும் மலையும் கடலும் உலகேலும், பூமியும் மலைகளும் கடல்களும் 7 உலகங்களும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். உண்ணும் திறந்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு, அதாவது உண்பதற்கு திறந்துன்றது இங்கே திறமை அந்த மாதிரி சொல்லலாம். மகிழ்ச்சியுடன் உண்கிற பிள்ளைக்கு, அதாவது அந்த எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சக்தி உள்ள குழந்தைக்கு வண்ணம் எழில்கொள் மகர குலைவை, அதாவது நல்ல அழகான வண்ணமிக்க மகர குலைனா என்னதுன்னா, மகரம்னா மகரத்தை மீனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. குலைன்றது குண்டலம், அப்படின்னா காதணி, மீன் வடிவில் இருக்கிற காதணி அப்படின்ற மாதிரி அர்த்தம். வன்மையான அழகை கொண்ட மகர மீன் வடிவிலான காதணிகள் இவை அப்படின்ற மாதிரி. திண்ணம் இருந்தவா காணீரே, அது திண்ணம்ன்றது திண்மம், அது நல்லா உறுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இருந்தவா காணீரேன்றது அழகான அமைந்திருக்கிற விதத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேயிலையீர் வந்து காணீரே, சேயிலைன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சிவந்த நகைகளை அடைந்தவர்களே வாங்க, அதை வச்சுருக்கவங்கள வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டுறாரு. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நம்ம நாளொரு பிரபந்தம் டெய்லி வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நிலை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.